வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஆங்கில பிறப்பை முன்னிட்டு விடியற்காலை முதல் வரிசையில் நின்று மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு பிறந்துள்ளதையொட்டி உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளது. புத்தாண்டு பிறப்பு புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. நட்சத்திர ஹோட்டல்களில் நடைபெற்ற மதுவுடன் கூடிய கேளிக்கை நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று மகிழ்ந்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை சாலையில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். புத்தாண்டை கொண்டாட வந்த அனைவரும் நடனமாடி கொண்டாடினர். நள்ளிரவு 12 மணிக்கு புதிய வருடம் பிறந்ததும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் ஹாப்பி நியூ இயர் என கோஷங்களை எழுப்பியும் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடனமாடி கொண்டாடினர். இதேபோல் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாமல் இருக்க 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆங்கில பிறப்பை முன்னிட்டு விடியற்காலை முதல் வரிசையில் நின்று மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டு 2025 பிறந்ததை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் மணக்குள விநாயகருக்கு விடியற்காலை சிறப்பு பூஜை செய்து தங்க கவசம் சாத்தப்பட்டது. புத்தாண்டு அன்று மணக்குள விநாயகரை வழிபட புதுச்சேரி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் விடியற்காலை முதலே இருந்து நீண்ட வரிசையில் நின்று வணங்கி செல்கின்றனர். பக்தர்கள் வசதிக்கு ஏற்ப கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு தடுப்புகள் வைக்கப்பட்டு சுவாமியை வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர். மணக்குள விநாயகரை வழிபட்டு வெளியேறும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் எந்தவித அசம்பாவிதங்களையும் சந்திக்காத வகையில் போலீசார் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பக்தர்களை வழியனுப்பி வருகின்றனர். இன்று காலை சரியாக 4 மணிக்கு நம்மளுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. சரியாக 5 மணி அளவிலே அபிஷேகம் நடந்து உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் தங்க கவசத்தால் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். வெளியிலே இருக்கக்கூடிய உற்சவர் ராஜ அலங்காரத்திலே இருக்கின்றார். வரக்கூடிய பக்த கோடிகள் அனைவருமே இறைவனுடைய அருளை பெறுமாறு சிறப்பான முறையிலே இந்த நிர்வாகம், ஆலய நிர்வாகம், அதாவது இந்து அறநிலைத்துறையினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு புதுச்சேரி அரசினால் இருக்கக்கூடிய இந்த எல்லாம் வல்ல மணக்குள விநாயகருக்காக செய்யப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் சரியாக காலை 4 மணியிலிருந்து சரியாக கியூவிலே வந்து தெய்வ தரிசனத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல மணக்குள விநாயகர் அருள் நீண்ட ஆயிலும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்லும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்தி இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் ஜனவரி 1 முதல் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசு அறிவித்திருந்தது. இதற்கு அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் உடனடியாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கடும் எதிர்ப்புக்கு இடையே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி புதுச்சேரி காரைக்காலில் லிட்டருக்கு தலா 2 ரூபாய் உயர்த்தப்பட்டு பெட்ரோல் 96 ரூபாய் 26 காசுக்கும் டீசல் 86 ரூபாய் 47 காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் மாஹேயில் பெட்ரோல் விலை ரூபாய் 91.92 93.92ஆகவும் டீசல் விலை ரூபாய் 81.90 இருந்து ரூபாய் 83.90ஆகவும் ஏனாமில் பெட்ரோல் விலை ரூபாய் 94.92 இருந்து ரூபாய் 96.92ஆகவும் டீசல் விலை ரூபாய் 84.75 இருந்து 86.75ஆகவும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் நடுத்தர ஏழை மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனைக் கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனைக் கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் முனைவர் கோவிந்தசாமி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் சங்க ஆலோசகர் ஜெயக்குமார், முனைவர் வெங்கடேசகுமார், பிரபாகர், ராகேஷ் உள்ளிட்ட பல முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பாக்கூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து கூட்டத்தை சிறப்பித்தார். கூட்டத்தின் முக்கிய அம்சங்களாக முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் பல்வேறு சமூக பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திட்டங்கள் முன்மொழியப்பட்டன. மாதந்தோறும் ஒருமுறை இந்த சங்கத்தின் சந்திப்பு நடத்துவது, இதன் மூலம் நிரந்தரமாக சமூக சேவைகள் முன்னெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. சங்கத்தின் செயல்பாடுகள் ஏழை மற்றும் எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் ஏற்படுத்த வேண்டும் என்பதிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆத்ம ஞான ஆலய போதகர் ராமராஜா ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று மதியம் 12:30 மணியளவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு திருக்காஞ்சி செல்லும் பகுதியில் இருளர் சமுதாய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை ஆத்ம ஞான ஆலயத்தின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று விழுப்புரம் மாவட்டம் பெரம்பை கிராம பகுதியில் காட்டுமேட்டு வழியில் வசிப்பிடமாக கொண்ட ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை அசைவ பிரியாணி, பழம், தண்ணீர் பாட்டில் மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை ஆத்ம ஞான ஆலயத்தின் தன்னார்வலர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் கவனித்துக் கொண்டனர். மேலும் தேவையான நன்கொடையை வழங்கி உதவிய சிங்கப்பூர் வாழ் அனுராஜ் குடும்பத்திற்கும் அமைப்பின் சார்பாகவும் இருளர் சமுதாய மக்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பிரம்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வ மங்கள சாய்பாபா ஆலயத்தில் மகா ஆரத்தி நடைபெற்றது. புதுச்சேரி பெரம்பை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சர்வ மங்கள சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் சாய்பாபாவிற்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. பக்தர்களின் சாய்பாபா பஜனை பாடல்கள் பாட சிறப்பு ஆரத்தி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சாய்பாபாவை வழிபட்டு சென்றனர். हरि ओम प्रथमान्यासन्न ते हरा
ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் சிவா எம்எல்ஏ சுவாமி தரிசனம் செய்து தொண்டர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு வில்லியனூர் அருள்மிகு ஏகம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலயத்தில் சிவா எம்எல்ஏ சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது ஆதரவாளர்களுடன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பிரமுகர்கள் சன் குமரவேல், தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்காலில் கடலில் குளித்த 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவர் தனது குடும்பத்தோடு காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்பொழுது ஸ்ரீவிஷ்ணு மற்றும் அவரது சகோதரி பிரியதர்ஷினி கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அலையில் சிக்கியுள்ளனர். உடனடியாக அருகில் இருந்த போலீசார் மற்றும் உறவினர்கள் இருவரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது பிரியதர்ஷினி மயக்கத்துடன் மீட்கப்பட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் ஸ்ரீவிஷ்ணு பாறையில் சிக்கி உயிரிழந்தார். உடனடியாக அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதேபோல் காரைக்காலை அடுத்த புதுத்துறை சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் நிஷன்ராஜ் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் தனது நண்பர்களோடு காரைக்கால் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது அலையில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கினார். இதனையடுத்து அவரது உடலையும் காரைக்கால் போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து உள்ளனர். காரைக்கால் கடற்கரையில் 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SMV பள்ளியில் மாணவர்களின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட கண்காட்சியை மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தொடங்கி வைத்தார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் மாணவர்களின் திறமைகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட கண்காட்சியின் தொடக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் பள்ளியின் முனைவர் அனிதா சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், துணைத் தலைவர் சுகுமாரன், செயலாளர் நாராயணசாமி, கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்ததோடு பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மழலையர் வகுப்பு மாணவர்களின் கண்கவர் வானவில் படைப்புகள், மாணவர்களின் பல வண்ண காய்கறிகள், பூக்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் கொண்ட சந்தை மற்றும் மாணவர்களை பல்வேறு அறிவியல் படைப்புகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் ராஜராஜன், SMV அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம், மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர், நிர்வாக அலுவலர், ஆசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். நவமால் கேப்பர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவாம்பிகை உடனுரை லிங்கேஸ்வரர் சிவனாலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த கண்டமங்கலம் ஒன்றியம் நவமால் காப்பேர் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நவாம்பிகை உடனுரை ஸ்ரீ நவகோல் லிங்கேஸ்வரர் சிவாலயத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக அதிகாலையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ நவகோல் லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து இந்த புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக அமைய வேண்டும் என அதிகாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான சிவபக்தர்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சிவனடியார்கள் மற்றும் ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். பகுதி நேர வேலை கிஃப்ட் பார்சல் அனுப்பியதாக கூறி புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 13.90 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் செந்தில் வேலன். இவருக்கு டெலிகிராம் மூலம் ஒருவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலம் பகுதி நேர வேலை உள்ளதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய செந்தில் வேலன்
டாஸ்க் விளையாட்டு விளையாடியுள்ளார். பிறகு நாளடைவில் பணம் செலுத்த வேண்டும் என கூறியதால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாய் 1,31,000 பணம் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் கதிர்காமம் பகுதியைச் சேர்ந்த புவனேஷ் என்பவரிடம் ரூபாய் 80,000 மோசடி செய்துள்ளனர். காரைக்காலை சேர்ந்த பஷீர் அகமது என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு கடன் தருவதாக கூறி ரூபாய் 78,500 ரூபாய் ஆன்லைன் மோசடி செய்தனர். மேலும் காரைக்கால் சிவகுமார் என்பவரின் மகன் மகாலட்சுமிக்கு அவரது நண்பர்கள் மூலம் லண்டனில் இருந்து கிஃப்ட் பார்சல் அனுப்பியதாக இணையவழி மோசடிக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை நம்பி மகாலட்சுமி ரூபாய் 11 லட்சத்தை ஆன்லைன் மூலம் அவருக்கு செலுத்தி ஏமாந்தார். புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தசேகர் இவர் தவறாக ஆன்லைன் மூலம் ரூபாய் 60,000 பணத்தை மர்ம நபர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளார். பிறகு இந்த பணத்தை திருப்பி கேட்ட போது அவர் கொடுக்காததால் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இது சம்பந்தமாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டு பண்டிகை கொண்டாடப்பட்டது. ஆங்கில பிறப்பை முன்னிட்டு விடியற்காலை முதல் வரிசையில் நின்று மணக்குள விநாயகர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதற்கு அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்போது வாகன ஓட்டிகள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.